பாரதியார் பல்கலைக்கழக மகளிரியல் துறை மாணவிகள் நடத்திய மலர்களில் உள்ள மருத்துவ குணங்கள் குறித்த ஆய்வில் பல்வேறு தகவல்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தமிழர்களுக்கும் மலர்களுக்கும் பன்னெடுங்காலமாகவே தொடர்பு உள்ளது. தமிழகத்தில் மலர் சாகுபடி பரவலாக உள்ள நிலையில் உற்பத்தி செய்யப்படுவதில் 75% ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எஞ்சிய 25%த்தில் 18% கோவில்களிலும் 7 விழுக்காடு இதர பயன்பாட்டுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்நிலையில் மலர்கள் குறித்த ஆய்வில் ஈடுபட்டுள்ள பாரதியார் பல்கலைக்கழக மலரியல் துறை மாணவிகள் பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளனர். பண்டை காலத்தில் மருத்துவத்தில் வேர் இலைகளுடன் மலர்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. நோய் தடுப்பு மருந்துகளாக மலர்களை பயன்படுத்தி வந்துள்ளனர். சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பூக்களின் பெயர்களை தற்போதுள்ள பெயர்களுடன் ஒப்பிட்டு மலரியல் மாணவிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். கனகாம்பரம் பூ தாம்பத்திய உறவு சிக்கலை தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பேறு காலத்தில் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதிலும் கேச ஆரோக்கியத்திலும் கனகாம்பர பூக்கள் பெரும் பங்காற்றுகின்றன. எனவே இப்பூக்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் அதிகரிக்கும் நோக்கில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாணவிகள் தெரிவித்தனர். இன்னைக்கு மோஸ்டா ரிசர்ச் இலைகள்லயும் வேர் மரப்பட்டைகள்லயும் தாண்டி இன்னைக்கு பூலையும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்ஸ்டிடியூண்டா எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் இன்னைக்கு அதுக்கு நிறைய மருத்துவ பயன் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ரிசர்ச் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ஆன்டி ஸ்ட்ரெஸ் காம்பவுண்ட், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்காகவும் ரிலாக்ஸிங் ஏஜென்ட்டாகவும், அதே சமயம் அந்த பூல இருந்து எடுக்கக்கூடிய அந்த எசென்ஷியல் ஆயில்ஸ்க்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதா இப்போ ரிசர்ச் போயிட்டு இருக்குதுங்க. அதனால இனி இது வருங்காலத்துல இதோட பயன்பாடு இன்னும் அதிகரிக்கும். பூக்களை வச்சுக்கிறது அலங்காரத்துக்கு மட்டும் இல்லாம அதுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால அதுக்காகவும் நம்ம பூக்களை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம பண்டைய காலத்துல இருந்து யூஸ் பண்ணிட்டு வர அந்த மருத்துவ செடிகளை அதுவே எடுத்து அதுல என்ன காம்பவுண்ட் இருக்கு, என்ன பர்டிகுலரா என்ன காம்பவுண்ட் இருக்கு, அது எதனால யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க, அதனால நமக்கு என்ன நன்மை விளையுது அப்படிங்கறத மட்டும்தான் நாங்க இப்ப எடுத்து சொல்லிட்டு வரோம். அதனால பூக்களை எல்லாரும் விரும்பி ஏத்துக்கணும், அதனுடைய விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கறத நான் இதுல இருந்து கேட்டுக்கிறேன். பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் சிலவற்றை புறக்கணித்ததன் மூலம் நாம் இழந்தவை ஏராளம். அவற்றில் பூக்களின் பயன்பாடும் உண்டு. இவற்றை மீட்டெடுக்க முனையும் மலரியல் மாணவிகளின் முயற்சி மகத்தானதுதான்.